பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன பில்லர் தான் உடஞ்சு உடஞ்சு இருக்கு. பையன் நல்ல பையன் தான், என்ன கெஞ்ச அடிப்பான். நிறைய தமிழ் சினிமா வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு, ஓஹோ எந்தன் பேபி. அப்புறம் டிமாண்டி காலனியில் ஒரு வீட்டுல இருந்து விடுவான்ல, அது இங்கேதான் எடுத்திருக்காங்க. பால்கனி இங்க ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் எனக்கு நேரம் போறதே தெரியாது. இது வந்து 4 BHK. DLF ஐடி பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. DLF கார்டன் சிட்டி செம்மஞ்சேரி OMRல இது ஒரு ஃபேமஸான அபார்ட்மெண்ட். இங்கதான் நான் தங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்த உடனே கேட்டாங்க, பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கா? பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, என்ன பில்லர் தான் உடஞ்சு உடஞ்சு இருக்கு. பையன் நல்ல பையன் தான், என்ன கெஞ்ச அடிப்பான். அது மாதிரி இருக்கு. ஃபாலிங் டெப்ரிஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. இது பாத்ரூம் சைடு. இந்த பக்கம் எல்லா ஸ்லாபும் வந்து இத்து போய் உடஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. அது யார் மேலேயும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நெட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பில்லர்லாம் அடிக்கடி உடைச்சு செமாண்டிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஆச்சுன்னா இந்த கிரவுண்ட்ல நிறைய குட்டி குஞ்சாஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த இவ்வளவுதான் இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? Shut the fuck up, you bastard, you fucker, sucker. இப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. என்னன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியும், ஆனா தமிழ்ல கெட்ட வார்த்தையில பேசினா லோக்கல் சொல்லிடுவாங்க. அதனால fucker, sucker அப்படின்னா ஹை கிளாஸ் அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசிக்கிட்டு சரியான லூசு பயலுங்க நிறைய வடக்கைங்களும் இருக்காங்க. நிறைய தமிழ் சினிமா வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு, ஓஹோ எந்தன் பேபி. அப்புறம் டிமாண்டி காலனியில் ஒரு வீட்டுல இருந்து விடுவான்ல, அது இங்கேதான் எடுத்திருக்காங்க. இந்த டவர் தான். என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். நொட்டம் ஒரே குப்பை. இது வந்து 4 BHK நம்ம வீடு. ஒரு 6-7 பேர் நல்லா தாராளமாவே தங்கலாம். இதுதான் என் ரூமு. ஆனா நான் என் ரூம்லயே இருக்க மாட்டேன். எங்க இருப்பேன் தெரியுமா? பால்கனி இங்க ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் எனக்கு நேரம் போறதே தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா TCS சிறுசேரி டவர் தெரியும். 7வது மாடியில் இருக்கோமா, சூப்பராக காற்று வரும். இங்கே காசை கண்டி கட்டிகிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் வந்து இப்படி தான் பால்கனிலே உட்காந்துருக்கேன். செம்மையாக இருக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சேன். மொத்தம் 20 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதுல 15க்கு மேல ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் நைட் நேரம் போனா உண்மையிலேயே பயமா தான் இருக்கும். நானும் போய் காட்டுறேன். உண்மையிலேயே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாருமே இங்க இல்லையா? ஆமா, நான் கிளம்புறேன்.
ஓகே பாய். அசால்ட் அருண்.